வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு லெஜண்ட் ஆஃப் லோட்டஸ் வாட் ஃபேரி அனிமோட 21வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஆளுக்குள்ளார காட்டுறாங்க. அந்த ஐயாத கடலுக்குள்ளார போனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். கிட்டத்தட்ட அவங்க என்னை விட்டு போயிட்டாங்க. இப்ப அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ தெரியலன்னு டீச்சர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் என்னுடைய அப்பாவைய பின்பற்றி நான் ரொம்ப கடுமையா பிராக்டிஸ் பண்ணுவேன். ஒரு நாள் கண்டிப்பா நான் அந்த ஃபேரி சீக்குள்ளார போயிட்டு அப்பாவை கண்டுபிடிச்சு திருப்பி கூட்டிட்டு வருவேன்னு ஹீரோ சொல்றோம். ஸ்னோகேல் ஹீரோவே பாத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, நான் என்ன பண்றதுன்ற முடிவை எடுத்துட்டேன். நீங்க ரெண்டு பேரும் குன்லூனோட மவுண்டைன் கேட்ட 100 வருஷத்துக்கு பாதுகாக்கணும். அதுதான் உங்களுக்கான பனிஷ்மெண்ட். மாஸ்டர், நீங்க உங்களுடைய ஸ்டூடெண்ட் கிட்ட ஸ்ட்ரிக்டா இல்லாத காரணத்தினால உங்களுக்கு ஒரு வார்னிங்கை மட்டும் கொடுக்குறேன். இது திருப்பி நடந்துச்சுன்னா ஜியோ டாங்டியான் பீக்குக்கு இதுக்கப்புறம் உங்களால மாஸ்டரா இருக்க முடியாது. இனிமேல் யாரா இருந்தாலும் ஸ்வாட் ஃபேரி அவமதிக்கிற மாதிரி பேசக்கூடாது. அப்படி அவன் எதனா தப்பு பண்ணா என்கிட்ட தான் சொல்லணும். இதுல யாருக்குன்னா ஆட்சேபனை இருக்கான்னு டீச்சர் கேக்குறாரு. பர்பிள் சோட பார்த்துட்டு யாருக்கும் இல்லைன்னு அவன் சொல்றான். கூடுதலா எவர் கிரீனும் பர்பிள் கேலும் என்னுடைய குன்லூன்லயே இருக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு மெடிசன் வேணுமோ அதை நீங்க எடுத்துக்கலாம். குன்லூன் இம்மார்டல் ஆட்ட உங்களால முடிஞ்ச வரைக்கும் நீங்க கத்துக்கங்கன்னு டீச்சர் சொல்றாரு. பர்பிள் கேல் அதை கேட்டு சிரிக்கிறாங்க. அட்டச்சேன்னு அவனுங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க. பிளாக் சோடு கடுப்பாயிரணும். இந்த விஷயம் இதோட முடியுதுன்னு டீச்சர் சொல்றாரு. பிளாக் ஷாட் என்னவோ சொல்ல வந்து சொல்லாமலே எழுந்து போயிடுறாரு. ஸ்னோகேலும் ஹீரோயினும் ஹீரோவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எவர் கிரீன், பர்பிள் கேல், ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுங்க. நீங்க ஸ்ட்ராங்கானாதான் உங்களால ரிவெஞ்ச் எடுக்க முடியும். அதுக்கப்புறமா இந்த உலகத்துல நீங்க சந்தோஷமா வாழ முடியும்னு டீச்சர் சொல்றாரு. சரி டீச்சர்னு ரெண்டு பேரும் சொல்றாங்க. சீனை கட் பண்ணா வேற ஏதோ ஒரு இடத்த காட்டுறாங்க. சைட்ல நின்னுகிட்டு இருக்கிறவன் சிக்னல் காட்டின உடனே 4 பேரும் வெள்ளை ட்ரெஸ்காரன் அடிக்கிறதுக்கு எகிரி வரானுங்க. வெள்ளை ட்ரெஸ்காரன் அதை பார்த்துட்டு அவனுடைய பவர் அனுப்பி பின்னாடி தள்ளிடுறான். நீங்க என்னடா இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதே இல்லையான்னு வெள்ளை ட்ரெஸ்காரன் சொன்ன உடனே அவனுங்களுக்கு கோபம் வந்து திருப்பி அடிக்க வரானுங்க. பிளாக் ஸ்வாட் நின்னுகிட்டு அந்த சண்டையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. வெள்ளை ட்ரெஸ்காரன் மேல போய் அவனுடைய பவரை அனுப்பி அடிச்சு அடியில 4 பேரும் கீழே விழுந்துடுறானுங்க. சரி போதும், ஆனா எவர் கிரீனுக்கு மட்டும் பனிஷ்மெண்டே கொடுக்கல. குன்லூனை சேர்ந்த எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வேணும்னாலும் நான் பிராக்டிஸ் பண்றதுக்கு சொல்லி கொடுக்கலான்னு மாஸ்டர் சொல்றாரு. மாஸ்டர், நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்கன்னு வெள்ளை சட்டைக்காரங்க கேக்குறான். ஆமா, நம்ம விரும்பினா ஒரு கதவை கூட சரி பண்ண முடியாதுன்னு சைட்ல இருக்கவன் சொல்றான். நீங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என் கூட பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்கடா. முடியவே முடியாது, எங்களால பிராக்டிஸ் பண்ணவே முடியாது, எங்களை போக விடுங்க பிரதர்ன்னு அவனுங்க சொல்றானுங்க. நீங்க பிராக்டிஸ் பண்ணலன்னா முதல்ல இந்த இடத்த விட்டு வெளியில போங்கடா. பயந்துகிட்டு ஓடிடுறானுங்க. மாஸ்டர், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க, என்னாலையும் ஒரு இம்மார்டல் ஆக முடியும். ஆனா ஏன் அந்த வேஸ்ட் எவர் கிரீனுக்கு போய் கொடுத்துருக்காங்க? எனக்கு இதுல விருப்பமே இல்லைன்னு வெள்ளை ட்ரெஸ்காரன் சொல்றான். அப்படியா, உன்னால இதை ஏத்துக்க முடியலன்னா ஃபேரி ஸ்வாட் கான்ஃபரன்ஸ் அப்ப நீ அவனை ஜெயிக்கணும்னு பிளாக் ஸ்வாட் சொல்றாரு. சரி, ஃபேரி ஸ்வாட் கான்ஃபரன்ஸ் அப்பதானே. குன்லூன் ஃபேரி ஸ்வாட் கான்ஃபரன்ஸ் அப்ப நீ தாவோயிசத்தை பயன்படுத்தி ஜெயிச்சனா நீ நினைச்சு பார்க்க முடியாத ட்ரெஸ் எல்லாம் உனக்கு கிடைக்கும்னு பிளாக் ஸ்வாட் சொல்றாரு. இன்னும் 2 மாசம் வரைக்கும் காத்திருக்கணும். டே எவர் கிரீன், நான் உன்னை விட மாட்டேன்டா. அவனுங்க கிட்டயும் சொல்று, ஆணைய மீறுனா என்னுடைய பொசிஷனும் என்னை விட்டு போயிடும் சொல்லிட்டு பிளாக் ஸ்வாட் கிளம்பிடுறாரு. சரின்னு சொல்றோம். சீனை கட் பண்ண ஆளுக்கு வெளியில காட்டுறாங்க. இதால எந்த ஒரு யூஸும் இல்ல. இன்னைக்கு எவர் கிரீன், நான் உன்னை ஜெயிக்க விட மாட்டேன்னு ஹீரோயின் சொல்றா. நீ என்ன தோக்கடிச்சிடலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கியான்னு ஹீரோ சொல்றான். ஹீரோயின் ஏதோ பவரை வர வச்சு மேல அனுப்புறா. 2 பேரும் அவங்களுடைய கத்திய வர வச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து பறந்து போயிடுறாங்க. அதை பிடிக்கிறதுக்காக மரம் இருக்கிற இடத்தெல்லாம் பூந்துகிட்டு எல்லாம் போறாங்க. எவர் கிரீன், நான் உன்னை ஜெயிக்க விட மாட்டேன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டே வரா. ஹீரோயின் அது போறத பார்த்துட்டு வேகமா வந்து அதை பிடிச்சிடறா. எவர் கிரீன், நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன், நான் தான் இந்த போட்டியில ஜெயிச்சேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. ஹீரோவும் பின்னாடியே கிளம்பிடுறான். சீனை கட் பண்ணா 2 பேரும் வந்து ஒன்னா உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு ஸ்பிரிட் ஸ்டோன் இருக்கத்த பார்த்தா தாத்தாவும் மத்தவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இருந்தாலும் நான் இந்த ஸ்பிரிட் ஸ்டோனுங்களை வெறுக்கிறேன்னு ஹீரோயின் சொல்றா. கூடவே ஷார்ட் சர்வெண்ட்டையும் தானே வெறுக்கிறேன்னு ஹீரோ சொல்றான். ஆனா இந்த தடவை அவ வந்து சொன்னதுக்காக நான் அவளுக்கு நன்றி சொல்ல விரும்புறேன்னு ஹீரோயின் சொல்றா. ஹீரோ அவளுடைய தலை மேல கை வைக்கிறான். எவர் கிரீன், ஏற்கனவே நான் கோல்டன் ஸ்டேஜுக்குள்ளார வந்துட்டேன், இன்னும் என்னுடைய தலை மேல நீங்க கை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம வெறும் 4 மாசம் தான் இங்க இருந்தோம், ஆனா உன்னுடைய கல்டிவேஷன் ரொம்ப வேகமா இருக்கேன்னு ஹீரோ சொல்றான். ஆமா, நீங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணணும்னு ஹீரோயின் சொல்றா. நான் என்னுடைய அப்பாவை அவமானப்படுத்துற விதமா எப்பயும் நடந்துக்க மாட்டேன். நான் ஒரு ஸ்வாட் இம்மார்டல் ஆகுற வரைக்கும் காத்துக்கிட்டு இரு. அந்த ஃபேரி சீக்குள்ளார போயிட்டு எல்லாரையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். நானுமான்னு சொல்லிட்டு தாமரையை வர வச்சு காட்டுறா. ஹீரோயின் கண்ணு
கலரே திடீர்னு மாறிடுது. இத பார்த்தா நீ தாவோயிசத்தை மாஸ்டர் கிட்ட இருந்து கத்துக்கிட்டு இருக்க போல இருக்கே. அப்ப நானும் உனக்கு தாவோயிசத்தை காட்டுறேன். கிங்லின் இம்பீரியல் ஆர்ட் இதை சீக்கிரட்டாவே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு பவரை உள்ளார அனுப்புறான். பார்த்தா ஹீரோயின் வேற ஏதோ ஒரு இடத்துல இருக்கா. என்ன ஒரு அற்புதமான சக்தி எவர்கிரீன், நீங்க ரொம்ப அற்புதமானவர். எவர்கிரீன் நம்ம 2 பேரும் இப்படியே இந்த உலகம் ஏற வரைக்கும் ஒன்னா இருக்கணும்னு ஹீரோயின் கத்துறா. கண்டிப்பான்னு ஹீரோ சொன்ன உடனே அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறா. ஹீரோவும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். சீனை கட் பண்ணா வீட்டு பக்கமா 3 பேரும் நடந்து வராங்க. எவர்கிரீனை எனக்காக நீ ஒழுங்கா பாத்துக்கோன்னு ஹீரோயின் சொல்றா. அதை பத்தி நீங்க கவலைப்பட வேணான்னு கிங்கியும் சொல்றா. எவர்கிரீன் எதனா தப்பு பண்ண நினைச்சானா நீ நேரா என்கிட்ட பீக்குக்கு வந்துருன்னு ஹீரோயின் சொல்றா. கிங்கியூ சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கா. என்ன அவ்வளவு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு ஹீரோ கேக்குறான். ஒண்ணு இல்ல, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பிடுறா. ஹீரோ டாட்டா காட்டுறான். வீட்டுக்குள்ளார வந்து உக்காந்துக்கிட்டு ஏதோ பேக் மாரி இருக்கத பார்த்துட்டு ஏதோ பவரை வர வைக்கிறான். அந்த பவர் எல்லாம் அந்த தாமரைக்குள்ளார போயிடுது. பார்த்தா கேஎஸ்சி இருக்கிற இடத்துக்கு வந்துடுறான். அவன் மேல பவர் வந்து விழுந்துகிட்டே இருக்கு. அந்த கல்லுக்குள்ளார இருந்து எல்லாரும் வெளியில வந்துடுறாங்க. என்கிட்ட இப்போதைக்கு 4 பேரோட பவர் மட்டும்தான் இருக்கு, இன்னும் 2 வர வைக்கணும்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அது இயற்கை தான், நீ இப்பதான் இந்த ஸ்பிரிச்சுவல் பவர் எல்லாத்தையும் ரிஃபைன் பண்ண ஆரம்பிச்சிருக்க, இன்னும் பாதி மாசமாச்சு ஆகும்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைன்னு ஹீரோ சொல்றத கேட்டு அவ சிரிக்கிறா. சீனை கட் பண்ணா திருப்பி வீட்டை காட்டுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ டக்குன்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனிம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.